அந்த பத்மினி அப்படிங்கிறது வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம். ஸோ ரெண்டையும் சேர்த்து ப்ரீமியர் பத்மினி அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. நல்லாவே க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கார் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சார் இப்போ ரீசெண்டாக வந்து ட்விட்டரில் கூட சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருப்பார். இந்த வண்டி கூட அவர் வந்து நிற்கிற மாதிரி. அவர் வாங்கின ஃபர்ஸ்ட் வண்டி கூட இந்த ப்ரீமியர் பத்மினி தான். ரெடி? ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு சூப்பரான ஒரு ஆன்டிக் விண்டேஜ் கார் நான் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியாட்டோட ப்ரீமியர் பத்மினி தான். ஸோ 1964 வந்து 2001 வரைக்கும் இந்த ஃபியாட்டோட ப்ரீமியர் பத்மினியோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்தியா சைட்லேருந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான ஹேண்ட் கியர் உள்ள ஒரு ப்ரீமியர் பத்மினிக்காக வெயிட் பண்ணிருந்தேன். இதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியாட்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இங்கே கொண்டு வர முடியல. ஸோ அப்போ வந்து PAL அது வந்து இங்கே இருக்கும் இந்த பேட்சிங்க, அதை எடுத்துட்டாங்க. ஸோ PAL அதாவது ப்ரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட் வந்து அவங்க வந்து இந்த ஃபியாட்டை வந்து எடுத்து அவங்க சைடு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் மீன்ஸ் அசம்பிளிங் மட்டும் இம்போர்ட் பண்ணி ஃபியாட்லேருந்து அவங்களோட பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து அசம்பிள் பண்ணாங்க. அதான் PALோட பேட்சிங் வந்து எல்லா ப்ரீமியர் பத்மினிலையும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் ஏகப்பட்ட ஜென்ரேஷன் வந்துச்சு. 7D டீசலோட வெர்ஷன். ஸோ இதோட சிசி மட்டுமே பார்த்திங்கன்னா வண்டியோட டீசல் இன்ஜினு, ஃபியாட்டோட இன்ஜின், அதோட இன்ஜினோட நாய்ஸு இதெல்லாமே நான் வந்து காட்டுறேன். ஸோ PAL அந்த ப்ரீமியர் பத்மினி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, ப்ரீமியருங்கிறது அவங்க கம்பெனி நேமு, அந்த பத்மினி அப்படிங்கிறது வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம். ஸோ ரெண்டையும் சேர்த்து ப்ரீமியர் பத்மினி அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி வந்து வந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிறது வந்து 1994ஓட ப்ரீமியர் பத்மினி ஒன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து சேலுக்கும் இருக்குது. அந்த சேல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட் கியர் வண்டி, ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கியர் பாக்ஸ். ஸோ காலம் கியர் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் கியர் பாக்ஸ். ஸோ நான் இன்ட்ரோலே எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட ஷார்ட்ஸ் பார்த்து வாங்க. இந்த வண்டியை பற்றி இன்னும் சூப்பரான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸ்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க வந்து ஃபியாட்டோட டீசல் இன்ஜின். ஸோ இதோட சிசி பார்த்தீங்கன்னா 1089 சிசி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட PS பார்த்தீங்கன்னா 47 PS பவரும் 68 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 1994 ஜென்ரேஷனில். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் டார்க்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதோட ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து தெரியறது வந்து ஃபர்ஸ்ட் ஐகானிக்கான 2 ஹெட்லாம்ப்ஸு. ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஆல்ரெடி அம்பாஸ்டர் தான். ஸோ இந்த வண்டி வந்து எதோட ரெசம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டரோட மார்க் சீரிஸோட ரெசம்பிள் தான். ஸோ அம்பாஸ்டர் வந்து ஒரு காலத்தில் இந்த இந்தியன் ரோட்ஸை ரூல் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஃபியாட் சைட்லேருந்து இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட வெஹிக்கிள் தான் இந்த ஃபியாட்டோட ப்ரீமியர் பத்மினி. ஸோ ப்ரீமியர் பத்மினியோட நேம் வந்து அதுக்கப்புறம் தான் லேட்டராக தான் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபியாட்டோட பேட்சிங்கோட தான் வண்டி இருந்துச்சு. அப்புறம் லேட்டரான் சீரிஸ் 90ஸ்க்கு மேலே போகும்போது தான் அந்த ஃபியாட்டோட பேட்சிங்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ரீமியர் பத்மினி அப்படின்னு இந்த வண்டியை வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் நமக்கு தெரிகிறது வந்து இந்த சூப்பரான க்ரோம் பம்பர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட்டில் க்ரோம் டீட்டெயிலிங் வரும், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ், நார்மலான இண்டிகேட்டர்ஸு, அதுலேயும் க்ரோம் டீட்டெயிலிங் வரும். ஸோ நான் பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜினோட இன்டர்ஃபேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பானட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பானட்டோட வெயிட் வந்து ரொம்ப அப்நார்மல் வெயிட், ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, லைட் வெயிட் தான். ஏன்னா அம்பாஸ்டர் அளவுக்கு இது வெயிட் இருக்காது. ஏன்னா இது வந்து இதோட பாடி வந்து ஸ்ட்ராங்கான பாடி தான். இந்த பேஸ்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதோட பானட்டோட ஸ்ட்ரெச் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இதில் ஒரு லாக் வரும், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லாக் வந்து இப்போ இருக்க பானட்டில் கூட இந்த டெக்னாலஜி ஆஃப் லாக் வந்து வர்றதில்லை. அப்படியே இங்கே ஸோ இந்த பானட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்குறேன் பாருங்கள், எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த லாக்கிங்கோட ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோதான். ஸோ எஸ், இதுதான் அந்த இன்ஜின் 137Dயோட டீசல் இன்ஜின் வந்து இதுதான். ஸோ இந்த ரேடியேட்டர் வந்து கூலண்ட் ஆயில் டைப் தான். கூலண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், நம்ம வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம், அந்த டைப் ரேடியேட்டரு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஒரிஜினல்ட்டாக தான் இருக்குது. பேட்டரிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டீசலோட பம்பு, நமக்கு டீசல் தீர்ந்து வண்டி இருந்தாலும் இதில் பம்ப் பண்ணி வண்டியை சில கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு போகலாமா, அந்த மாதிரியான ஒரு டீசல் பம்பு. இது வந்து 4 சிலிண்டர் வண்டி தான். பட் இப்போ இருக்கிற மாதிரி 4 வால்ஸ் பெர் சிலிண்டர் வர்றதில்லை. இது வந்து 2 வால்ஸ் பெர் சிலிண்டர் தான். ஒரு 4 சிலிண்டரோட இன்ஜின், டீசல் இன்ஜின். ஸோ அப்படியே நான் பானட் வந்து விடுறேன். ஸோ இதில் வந்து வண்டியோட பேட்சிங்கு, அதுக்கப்புறம் சேஸ் நம்பர் அதெல்லாமே அங்கேயே மென்ஷன் ஆகிருக்கும்.
அப்படியே விடுறேன். ஸோ பாடி கட்டோட லைனிங் வந்து தான் இந்த ஸ்ட்ரெச்சு, அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரெச்சஸ் வந்து வண்டியில் வரும். இது வந்து அம்பாசிடர் மாதிரியான ஒரு ஃபேட்டான ப்ராடான கார் கிடையாது, குட்டி காம்பேக்டான சூப்பரான ஒரு கார். ஸோ இப்போ இருக்கிற லீடிங் செலிபிரிட்டிஸ் ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், அமீர் கான், அதுக்கப்புறம் மம்முட்டி, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்த்தோட வீட்டில் இந்த வண்டி வந்து நிற்குது. அவங்க வீட்டில் மார்க்கோட ஃபர்ஸ்ட் சீரிஸ், அதாவது இந்த வண்டியோட பிகினிங் சீரிஸ் வந்து நிற்குது. ஸோ ரஜினி சார் இப்போ ரீசெண்டாக வந்து ட்விட்டரில் கூட சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருப்பார். இந்த வண்டி கூட அவர் வந்து நிற்கிற மாதிரி. அவர் வாங்கின ஃபர்ஸ்ட் வண்டி கூட இந்த ப்ரீமியர் பத்மினி தான். சைட் பாடியில் எல்லாம் நமக்கு மெயினாக தெரியுது இந்த வண்டியோட சில்வர் பீடிங் தான். ஸோ இங்கே உங்களுக்கு ஹோலாக தெரியும், இதெல்லாம் வந்து சில்வர் பீடிங் வர இடம் தான். இந்த பீடிங் வந்து வண்டியை சுற்றி ஃபுல்லாக கன்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் டோரோட இந்த ஆர்ச்சஸ்லேயும் இந்த பீடிங் வந்து வரும். அப்புறம் நார்மலான மிரர்ஸ், இது ஸ்டாக் மிரர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஓப்பனிங்க்கு நம்ம க்ரோமில் வந்து ஹெலைட்டோட கீஸ், நார்மலான நமக்கு ஓப்பனிங்கோட நாப் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து வண்டியில் வர அதே ரிம் தான், பட் வீல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேறு வீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதோட வீல் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதை எப்படின்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த வண்டியோட டயர்ஸ் வந்து வேறு மாதிரி வரும். இது வந்து மாருதி சுசுக்கியோட அந்த வேக்னர் அந்த சீரிஸோட டயர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட பூட் வந்து இதுதான். ஸோ பூட்டில் நமக்கு வந்து மெயினாக வண்டியோட நம்பர் பற்றி சொல்லணும். கோயம்புத்தூரோட வண்டி 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்க ஒரு வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து நமக்கு கீழே வந்து பிரேக்கிங் லைட்டும் மேலே வந்து இண்டிகேட்டரோட லைட்ஸும் வந்து வந்துடும். இது சும்மா பார்க்கிங், ரிவர்ஸ் அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனான ஒரு வென்ட்டு 137D. ஸோ அதோட பேட்சிங் ப்ரீமியரோட பேட்சிங். ஸோ பத்மினியோட பேட்சிங் இந்த வண்டியில் வருமா வரல எனக்கு வந்து தெரில. அப்புறம் பின்னாடி வந்து க்ரோமில் நமக்கு பம்பர் வருது. ஸோ இது ஓப்பனிங்கை ரைட் சைடில் திருப்ப வேண்டியதில்லை, நமக்கு லெஃப்ட் சைடு திரும்பினா பூட் ஓப்பன் ஆயிரும். ஸோ பழைய படத்துலாம் கடத்திட்டு போயிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதுலேயுமே நான் முன்னாடி பானட்டில் காமிச்சா அந்த ஒரு லாக் வந்து இதுலேயுமே ஒர்க்கிங்கில் இருக்குது, அந்த ஒரு ஸ்ப்ரிங் டைப் லாக்ஸ் வந்து. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே மெயினான ஒரு விஷயம் இந்த வண்டியோட இன்டீரியர் தான். இன்டீரியரை பற்றி நான் சொல்கிறேன். இன்டீரியரில் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, பட் கியர் வைஸ் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணல. வண்டியோட இன்டீரியருக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ரோலர் டைப் விண்டோஸ் தான் வருது. அப்படியே உள்ளே வந்து வண்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வண்டியோட இன்டீரியர்ஸ். ஸோ வண்டியோட ரோலர் விண்டோ டைப் வந்து இதுதான். ஸோ பிஏஎல்ங்கிற பேட்சிங் இதில் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி இந்த மாதிரி டைப் ஹார்ன் தான் வரும். ஸோ இந்த மேட்டரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது ஹீட்டரோட ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிக்காலோட ஸ்பீடோமீட்டர்ஸ், ப்ரிக்காலோட மீட்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஓல்டு கம்பெனி இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியோட சார்ஜை வந்து பேட்டரியோட டெம்பரேச்சர் இல்லைடா ப்ரெஷர், இது வந்து ஆயில் ப்ரெஷரை வந்து டினோட் பண்ணுற ஒரு இது. ஆயில் ப்ரெஷர் வந்து 3 and above வந்து கிட்டத்தட்ட இருக்கணும் வண்டி ரன் ஆகும்போது. ஸோ இந்த வண்டி வந்து பென் சீட்டில் வந்திருக்கு. இப்போ வந்து அதை வந்து பக்கெட் சீட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்போல்சரி இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக மாற்றி பக்கெட் சீட்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி ஆன் பண்ணுறேன். ஸோ பக்கெட் சீட்ஸுங்கும் போது ஃபுல்லாக 3 பேர் உட்காந்துக்கலாம். பட் இப்போ வந்து நமக்கு இது பென் சீட், அதாவது சோஃபா சீட்டுங்கும் போது 3 பேர் உட்காந்துக்கலாம். இப்போ பக்கெட் சீட்ஸில் 2 பேர் தான் உட்கார முடியும். ஸோ நான் வண்டி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு இந்த கியரிங் பொசிஷன் காட்டுறேன். இந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு, ஆல்ரெடி ஒரு வண்டியை 1 வீக் முன்னாடி நல்லா ஓட்டி பார்த்துட்டு தான் இந்த வண்டி நான் ரிவ்யூ வந்து எடுக்க வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து நார்மலாக நமக்கு லெக் ஃபுட் கியர் வந்து நார்மலாக ஓட்டியிருக்கோம். பட் இது வந்து ஹேண்ட் கியர், காலம் ஷிஃப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் ஓட்டினதில்லை. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கியரிங் வந்து காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணிடணுன்னே பேட்டரியோட லைட் எரியும், டெம்பரேச்சரோட லைட் இங்கே எரியும். அது வந்து எரிஞ்ச ஒரு கிளாக்ங்கிற சவுண்ட்ஸ் வரும். கிளிக்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து வண்டி ரெடி ஆயிடுச்சு, ஹீட்டாகி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம். இங்கே வந்து ஆயிலோட லைட், ரேடியேட்டர் ஆயிலோட லைட் வந்து தெரியுது. ஸோ இப்போ கீ போடுற பொசிஷன் வந்து பாருங்கள், இங்கே கீழ் இருக்குது. ஸோ இது வந்து வண்டியோட ஒரிஜினல் கீ தான், பார்த்தாலே தெரியுது. இது வந்து வண்டியோட ஒரிஜினல் கீ. 087ங்கிற பேட்சிங் கூட அந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ நான் வண்டி அப்படியே ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான், சின்ன ஒரு கிராங்கு தான். வண்டி ஆஃப் ஆகும்போது அந்த சின்ன ஒரு கிராங் வந்து நமக்கு வண்டியில் இருக்கும். ஸோ ஏபிசி எல்லாமே சேம் தான் வண்டியில். ஸோ கியரிங் பொசிஷன் வந்து நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபர்ஸ்ட் கியர், இது வந்து ஃபர்ஸ்ட் கியரு. அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா செகண்ட் கியர். நார்மலாக நமக்கு ஃபுட் கியர் மாதிரியே தான், பட் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ். அப்படியே வந்திங்கன்னா மேலே நியூட்ரு, கீழே அமுத்தி மேலே வந்துச்சுன்னா தேர்ட் கியர் வந்து மோஸ்ட்லி விழுகாது, பட் விழுகுது தேர்ட் கியர். அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா டாப் கியர் வந்து எனக்கு கொஞ்சம் லெக் இடிக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கேன், படா சைஸில் இருக்கனால கால் இடிக்குது. அப்படியே வந்து போட்டிங்கன்னா நியூட்ரலேருந்து கால் எடுத்தால் மூவ் ஆகாது. இப்படி தான் நான் வண்டி வந்து கற்றுக்கிட்டேன். அப்படியே வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ரெவ் பண்ணும்போது இந்த ஆயிலோட ஃப்ளோ வந்து நமக்கு தெரியும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேக் சீட்ஸு, இது வந்து பேக் சீட்டு. ஸோ என்னோடய ஹெட்ரூம் வந்து பாருங்கள், கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லாவே இடிக்குது. வண்டி வந்து குட்டியான வண்டி தான், நான் முதல்ல சொன்ன மாதிரி காம்பேக்டான ஒரு வண்டி. ஸோ முன்னாடி சீட்ஸ் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஃபுட் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். முன்னாடி பென் சீட் இருக்கும்போது இதே மாதிரி ஃப்ளாட் சோஃபா சீட்ஸ் தான் இருக்கும்.
இதுதான் வண்டியோட இன்டீரியரோட பேக் சீட்டு. வண்டி ஓட்டி பார்க்கலாம். இந்த வண்டியோட லாக்கை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு லாக் வந்து 2000 மேலே இருக்குது. அந்த மாருதி சுசுக்கியில் அந்த கான்செப்ட் படி இருக்காது. இந்த ஹேண்ட்லேயே கீழே இறக்கி விட்டோன்னா லாக் ஆயிரும் வண்டியோட டோர் லாக் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வண்டியை நான் ஆன் பண்ணுறேன். எஸ், ஹீட்டரோட லைட் வந்து இங்கே எரியுது. கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஹீட்டரோட இண்டிகேஷன் வந்து வண்டியோட ஸ்பார்க் ப்ளக்கோட ஹீட்டிங் தான். ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன். எஸ், அவ்வளோதான். இப்போ வண்டி வந்து நியூட்ரல் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ வண்டி நியூட்ரல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. நல்லா பெரிய ஒரு ஸ்டேரிங் தான் இருக்கும் வண்டியில். இப்போ இதில் ஹேண்ட் பிரேக் ஒர்க்கிங்கில் இருக்கா? ஹேண்ட் பிரேக் இல்லை. எஸ், இதுலேயும் ஹேண்ட் பிரேக் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து இதுலேயும் ஒர்க்கிங்கில் இல்லை. எஸ், செகண்ட் கியர். ஸோ நான் பேசுகிறது வந்து கண்டிப்பாக லவுடாக தான் பேசி ஆகணும். உங்களுக்கு கேட்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா நான் பேசவே முடியாது, அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா பெரிய ஒரு என்ன சொல்கிற ஸ்டேரிங் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. ஒரு லாரி ஸ்டேரிங் மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் ஒரு குண்டுக்குழியான ஒரு ரோட்டில் தான் நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு மெயின் ரோட்டில் இந்த வண்டியோட ஃபுல் ஷிஃப்டிங்கை நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ டீசல் இன்ஜினோட நாய்ஸ் உங்களுக்கு நல்லாவே கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் பாருங்கள். நல்லா குட்டியான ஒரு காம்பாக்டான ஒரு க்யூட்டான ஒரு விண்டேஜ் மினி கூப்பரில் போயிட்டுருக்க ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கிடைக்கும். ஸோ பிரேக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்லோவாகவே போய்க்கலாம் வண்டியில். ஸோ இதில் வந்து பவர் ஸ்டேரிங் அந்த டைப்லாம் இதில் வந்து போடல. வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. நார்மலான ஸ்டேரிங் தான் இருக்குது வண்டியில் வந்து. நம்ம வந்து நல்லா ஒரு 2.5 சுற்றினா தான் வண்டியோட ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாகவே திரும்பும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேரிங்ஸ் தான். ஸோ செகண்ட் கியரில் நான் வந்து மூவ் பண்ணிருக்கேன். இந்த வண்டி நான் இதுக்கு முன்னாடி ஓட்டினப்போ தேர்ட் கியரில் வச்சு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். வண்டியோட டார்க்குக்கு தேர்ட் கியர்லேருந்து இனிஷியலாக ஒரு கார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூவ் ஆகி நான் அப்போ தான் பார்க்குறேன். இதுக்கும் நான் ஹை ரெவ் பண்ணவே இல்லை. நார்மலான ஒரு 3000 RPM டார்க்கில் போயிருப்பேன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த டார்க்லேயும் இந்த கார் வந்து மூவ் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா டீசல் இன்ஜினில் நல்லா டார்க் இருக்கிற கார் தான் இது வந்து. நல்லா ஹெவியான ஒரு பாடி லைனு. நம்ம வண்டி ஓட்டும் போதே அந்த வண்டியோட வெயிட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேரிங் நீங்கள் கையில் பிடிச்சிருக்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து அதோட ஃபீலு. செகண்ட் கியர் வந்து அப்படியே நான் மேட்லேருந்து ஏற்றினேன். ஸோ தேர்ட் கியர் நான் அப்படியே போடுறேன். தேர்ட் கியர். எஸ், முன்னாடி அப்படியே ரோடை கம்மி. ஸோ இதில் வந்து ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வண்டியில் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஓட்டுறதுனால ஒரு மெயின் ரோட்டில் ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறேன். கொஞ்சம் டவுன் ஷிஃப்ட்டுக்கெலாம் கொஞ்சம் நமக்கு வந்து இதாகுது. நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வண்டியோட தேர்ட் கியர் நான் போடுறேன். தேர்ட் கியர். முன்னாடி ரோட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்படியே ஃபோர்த்து டாப் கியரில் இருக்குது. டாப் கியர் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இடிக்கும் எனக்கு காலில் வந்து நான் பெருசாக இருக்கிறதுனால. ஸோ இதுதான் வண்டியோட கியரிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார், கண்டிப்பாக ஹேண்ட் கியரில் விண்டேஜில் ரொம்ப பிடிச்ச ஒரு கார்னால் பத்மினி தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு அம்பாஸ்டர் வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ அதுவும் வந்து ஹேண்ட் கியர் வண்டி தான். பட் அது வந்து ஃபுட் கியர் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப நாளாக ஒரு ஹேண்ட் கியர் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சூப்பரான ஒரு கார், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தேர்டு டாப்பு. எஸ், அவ்வளோதான். டாப்பில் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. எஸ்,
ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி நம்ம ஓட்டினோம்னா ஃபுல் கண்ட்ரோல் நமக்கு வந்துடும். இப்போவே கியரிங்லாம் நமக்கு ஃபுல்லாக கண்ட்ரோலில் தான் இருக்கும். டவுன் ஷிஃப்ட்லாம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதிலே ஃபுட் கியர் வண்டி நான் ஓட்டினேன். அது இன்னுமே அந்த கியர் ஷிஃப்டிங் ரொம்ப இது வரைக்கும் நான் ஓட்டின வண்டியிலே ஸ்மூத்தாக இருந்தது இந்த வண்டியில் தான். ப்ரீமியர் 13 ஃபுட் கியர் ஓட்டினேன். இதுக்கும் அது கன்வெர்ட்டட் வண்டியில் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அதோட கியர் ஷிஃப்டிங் எஸ். இந்த ஒரு குட்டியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபன்னாக இருந்துச்சு இந்த வண்டியோட ரிவ்யூ ஸோ இது சேலுக்கும் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இது கோயம்புத்தூரோட வண்டி, ஒரு 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வெஹிக்கிள் ஸோ இது நல்லா க்ளீனான ஒரு கார். ஒரு 1.25 lakhs கோட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரோட லோக்கல் நம்பரில் இருக்கிற ஒரு கார். இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கார் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு க்ளீனாக இருக்குது கார் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி பெரிய டென்ட்ஸ் பாடி ஒர்க்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் வண்டி நல்லாவே க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லெஃப்டா ப்ரோ? நல்லாவே க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கார் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு குட்டியான வீடியோ நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ see you people இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டர் பேக் ஃப்ரம் ப்ரோக்ராம் டிவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைபில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ் பிரேக் நான் அதிகமாக அப்ளை பண்ணல. இந்த மாதிரி விண்டேஜ் கார்ஸ் நான் நிறைய உங்களுக்கு கொண்டு வரேன். உங்கள் சப்போர்ட்டுக்காக ரொம்ப தேங்க்ஸ் விண்டேஜ் கார்ஸ்க்காக. ஸோ see you people இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டர் பேக் ஃப்ரம் ப்ரோக்ராம் டிவி வித் திஸ் ப்ரீமியர் பத்மினி. ஸோ பாய் guys. இதை பற்றின வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் நான் அதோட ஆன்சர்ஸ் நான் இந்த கமெண்ட்டில் இந்த ஆன்சர்ஸ் நான் பின் பண்ணுறேன். ஸோ பாய் guys.